வணக்கம் நண்பர்களே. நம்ம நாட்டுல இந்த மும்மொழி கொள்கை பத்தி நிறைய விவாதம் போயிட்டு இருக்கு இல்லையா? அது சரியா தப்பான்னு அரசியல்வாதிகள்ல இருந்து பெற்றோர்கள் வரைக்கும் எல்லாரும் பேசிட்டே இருக்காங்க. ஆனா ஒரு நிமிஷம், இந்த விவாதத்துல ரொம்ப முக்கியமான ஒருத்தரை நம்ம மறந்துட்டோம். அது யாருன்னா குழந்தைகள். அவங்களோட மூளை இதை எப்படி பாக்குது? வாங்க இன்னைக்கு இந்த விஷயத்த முழுக்க முழுக்க அறிவியல் கண்ணோட்டத்துல இருந்து அலசி ஆராயலாம். பொதுவா எல்லா பெற்றோர் மனசுலயும் நம்ம மனசுல கூட இருக்கிற ஒரு கேள்வி இதுதான். ஒரு குழந்தைக்கு 3 மொழி சொல்லிக் கொடுக்கறது நல்லதா கெட்டதா? பார்க்கறதுக்கு ரொம்ப நேரடியான சிம்பிளான கேள்வி மாதிரி தான் தெரியுது. ஆனா ஒரு நிமிஷம் இருங்க. நல்லது கெட்டதுன்னு ஒரு தீர்ப்புக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம கேள்வியை மாத்தி பார்ப்போமே. ஒரு குழந்தையோட மூளையால உண்மையிலே எவ்வளவு தாங்க முடியும்? அதால என்னவெல்லாம் கையாள முடியும்? இந்த ஒரு கேள்வியில இருந்து தான் நம்மளோட முழு அலசலும் ஆரம்பிக்க போகுது. சரி, இதுல நம்ம முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு மொழிக்கான அடித்தளம், குறிப்பா நம்மளோட முதல் மொழி, அதாவது தாய்மொழி ஏன் எல்லாத்துக்குமே ஆதாரமா இருக்குன்னு பார்க்கலாம். இத பத்தி ஜிம் கம்மென்ஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஆராய்ச்சியாளர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். அவரோட கோட்பாடு படி மொழிங்கிறது ஒரு பெரிய பனிப்பாறை மாதிரி. கடலுக்கு மேல நமக்கு தெரியற அந்த சின்ன நுனி இருக்கு இல்லையா? அதுதான் வார்த்தைகள், இலக்கணம். ஆனா அந்த பனிப்பாறையோட உண்மையான பலம் கடலுக்கு அடியில மறைஞ்சிருக்கிற அந்த பிரம்மாண்டமான அடித்தளத்துல தான் இருக்கு. அந்த அடித்தளம் தான் நம்மளோட தாய்மொழியில, அதாவது L1ல நாம கத்துக்கிற சிந்தனை திறன்கள் அல்லது சிந்தனை கருவிகள். இப்ப இத ஒரு சின்ன உதாரணத்தோட பார்க்கலாம். இங்க 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. குழந்தை ஏ 4வது வகுப்பு வரைக்கும் தன்னோட தாய்மொழியில ரொம்ப வலுவான அடித்தளத்தோட படிக்கிறான். ஆனா குழந்தை பிக்கு தாய்மொழியே சரியா வராத நிலையில 2வது வகுப்புலயே 2வது 3வது மொழிகளை திணிக்கிறாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, என்ன ஆகும்? குழந்தை ஏவோட வலுவான பாய்மொழி மத்த மொழிகளை கத்துக்க ஒரு சூப்பரான ஃபவுண்டேஷனை கொடுக்குது. ஆனா குழந்தை பிக்கு 3 மொழிகளுமே அந்தரத்துல நிக்கிற மாதிரி ஆயிடும். இதத்தான் கம்மின்ஸ் த்ரெஷோல்ட் ஹைபாத்தசிஸ்னு சொல்றார். அதாவது நீங்க 2 மொழி கத்துக்கிறதால அறிவு ரீதியான நன்மைகள் கிடைக்கணும்னா ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு, அதாவது ஒரு த்ரெஷோல்டுக்கு மேல அந்த 2 மொழிகள்லயும் நல்ல புலமை இருக்கணும். அப்படி இல்லாம எல்லா மொழிகள்லயும் கொஞ்சம் கொஞ்சம் அறகுறையா தெரிஞ்சு வச்சிருந்தா அது நன்மைக்கு பதிலா ஆபத்தாதான் முடியும்னு அவர் எச்சரிக்கிறார். ஓகே, தாய்மொழி தான் ஃபவுண்டேஷன்னு புரிஞ்சிருச்சு. அடுத்த கேள்வி டைமிங். எந்த வயசுல அடுத்த மொழியை அறிமுகப்படுத்தலாம்? இதுக்கு ஏதாவது சரியான நேரம் இருக்கா? இங்க தான் மொழி கற்கும் ஜன்னல், அதாவது கிரிட்டிக்கல் பீரியட் ஹைபோதசிஸ்ன்ற ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் உள்ள வருது. பொதுவா பிறந்ததுல இருந்து சுமார் 12 வயசு வரைக்கும் ஒரு குழந்தையோட மூளை மொழிகளை கத்துக்கிறதுல ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி வேலை செய்யுமா. அந்த வயசுல தான் ஒரு மொழியை அதோட இயல்பான உச்சரிப்போட அப்படியே உள்வாங்கிக்க முடியும். ஆனா இதுக்கப்புறம் கத்துக்கவே முடியாதான்னு கேட்டா அப்படியெல்லாம் இல்ல. முக்கியமா படிப்பு சம்பந்தமான மொழி, அதாவது அகாடமிக் லாங்குவேஜை நாம எந்த வயசுல வேணாலும் ரொம்ப நல்லாவே கத்துக்க முடியும். அந்த ஜன்னல் எப்பவுமே திறந்தே தான் இருக்கு. அப்போ இதுல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்ன? ரொம்ப சிம்பிள். ஒரு குழந்தைக்கு 3வது மொழியை அறிமுகப்படுத்தணும்னா அதுக்கு பாதுகாப்பான நேரம் அவங்களோட தாய்மொழியில ஒரு நல்ல திடமான அடித்தளம் அமைஞ்சதுக்கு அப்புறம்தான். அதாவது தோராயமா 3வது இல்லனா 4வது வகுப்புக்கு அப்புறம். இப்போ நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரோம். மூளைச்சுமை, அதாவது காக்னிட்டிவ் லோட். இது அறிவாற்றல் அறிவியலிருந்து வர்ற ஒரு நேரடி எச்சரிக்கைனே சொல்லலாம். ஏன்னா ஒரு குழந்தையோட மூளையோட சக்தி எல்லையில்லாதது கிடையாது, அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. இந்த காக்னிட்டிவ் லோட் தியரியை புரிஞ்சிக்க ஒரு சின்ன உதாரணம் பார்ப்போம். ஒரு குழந்தையோட வேலை செய்யற மூளை, அதாவது ஒர்க்கிங் மெமரியை ஒரு சின்ன கிண்ணம் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த கிண்ணத்துல ஒரே நேரத்துல கொஞ்சம் விஷயங்களை மட்டும்தான் வைக்க முடியும். அதுக்கு மேல வச்சா என்ன ஆகும்? வலிஞ்சு ஓடிரும். குறிப்பா 6லிருந்து 10 வயசு குழந்தைகளுக்கு இந்த கிண்ணம் இன்னும் சின்னதா இருக்கும். இப்போ அந்த சின்ன கிண்ணத்துல நம்ம எதையெல்லாம் போடுறோம்னு பாருங்க. அடிப்படை எழுத்துக்கள், கணக்கு, அறிவியல் மாதிரி விஷயங்கள், அத்தியாவசியமான சுமை, இதெல்லாம் கண்டிப்பா வேணும். ஆனா இது கூடவே 3வதா ஒரு மொழியோட இலக்கணத்தையும் அதுக்குன்னு ஒரு புது எழுத்து வடிவத்தையும் ஒரே நேரத்துல திணிக்கும்போது அது கூடுதல் சுமை ஆகிடுது. அப்போ என்ன ஆகும்? அந்த கிண்ணம் வழிஞ்சு எதுவுமே உள்ள நிக்காம போயிடும். அதனாலதான் குழந்தைங்க எனக்கு எதுவுமே ஏறல, எதுவும் புரியலன்னு சொல்லும்போது நாம அவங்கள சோம்பேறின்னு சொல்றோம். ஆனா உண்மை அது இல்ல. அது அவங்க மேல தப்பு இல்ல. இது நம்ம கல்வி அமைப்போட டிசைன் ஃபால்ட், அதாவது வடிவமைப்பு பிழை. அதிகப்படியான மூளைச்சுமையோட நேரடியான விளைவு இதுதான். சரி, அடுத்து நாம எல்லாரும் அடிக்கடி கேட்கிற ஒரு விஷயத்தை பத்தி பார்க்கலாம். 2-3 மொழி தெரிஞ்சவங்க ரொம்ப புத்திசாலிங்க அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மையா? இந்த பைலிங்குவல் அட்வான்டேஜ்ங்கிற கான்செப்ட்ல எவ்வளவு தூரம் உண்மை இருக்கு, எது வெறும் மிகைப்படுத்தல்னு இப்போ அலசி பார்ப்போம். ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. ஆமா, ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள்ல, உதாரணத்துக்கு ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு கவனத்தை திருப்புறது மாதிரியான சில குறிப்பிட்ட சோதனைகள்ல இரு மொழியாளர்களுக்கு ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருக்கிறது உண்மைதான். ஆனா இரு மொழியாளர்கள் எல்லாத்துலயுமே பெஸ்ட்,
அல்லது அவங்களோட மூளை செயல்பாடு எப்போதுமே சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பரவலா சொல்லப்படுற பெரிய பெரிய கூற்றுகள் பல ஆராய்ச்சிகள்ல மீண்டும் மீண்டும் நிரூபிக்கப்படல. இதுல நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு நுணுக்கம் இருக்கு. இந்த சின்ன அட்வான்டேஜ் கூட பெரும்பாலும் வீட்ல தினமும் 2 மொழிகளை மாத்தி மாத்தி பேசி இயல்பா வளர்ற இருமொழியாளர்கள் கிட்ட தான் அதிகமா காணப்படுது. ஸ்கூல்ல ஒரு சப்ஜெக்டா 3வது மொழியை படிக்கிற எல்லா மாணவர்களுக்கும் இந்த நன்மை ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிடும்னு சொல்றதுக்கு எந்த அறிவியல் ஆதாரமும் இல்ல. ஓகே, நாம இப்போ கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். நாம இதுவரைக்கும் பார்த்த எல்லாத்தையும் வச்சு இந்த விஷயத்த ஒரு ட்ரேட் ஆஃப் மாதிரி பார்க்கலாம். அதாவது இதுல இருக்கிற ரிஸ்க் என்ன, இதுல கிடைக்கக்கூடிய நீண்ட கால பலன்கள் என்ன? ஒரு சுவாரஸ்யமான நீண்ட கால நன்மை என்னன்னா, சில ஆய்வுகள் படி வாழ்நாள் முழுக்க 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட மொழிகளை பேசிட்டு வர்றவங்களுக்கு வயசான காலத்துல வர்ற அல்சைமர் மாதிரி மறதி நோய்களோட அறிகுறிகள் மத்தவங்கள விட சுமார் 4 வருஷம் தள்ளி போகுதாம். இது உண்மையிலே ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு தான். ஆனா இங்கே தான் அந்த பெரிய கேள்வி வருது. ஒரு கொள்கையை அதை பார்க்கும்போது நாம இந்த வர்த்தகத்தை எப்படி பார்க்கணும்? அதாவது 70 வயசுக்கு மேல கிடைக்க வாய்ப்பு இருக்கிற இந்த 4 வருஷ லாபத்துக்காக ஒரு குழந்தையோட 7 வயசுலேருந்து 15 வயசு வரைக்குமான அந்த முக்கியமான காலகட்டத்தில் அதிகப்படியான படிப்பு சுமை, டியூஷன், மன அழுத்தம், என் கணக்குக்கும் அறிவியலுக்கும் ஒதுக்க வேண்டிய நேரத்தை குறைக்கிறது, இந்த விலையை கொடுக்கலாமா? ஏன்னா இந்த அதிகப்படியான சுமையால வர பிரச்சனைகள் சும்மா இல்ல, அதெல்லாம் ஆவணப்படுத்தப்பட்ட உண்மைகள். உதாரணத்துக்கு தாய்மொழியில வாசிக்கிற திறனே குறைஞ்சு போறது, ஒரே நேரத்துல 3 விதமான எழுத்துக்களை கத்துக்க முயற்சி செய்யும்போது வர்ற குழப்பம், ஒரு மொழியோட ஒலிப்பு முறை இன்னொரு மொழியோட மோதறது, கடைசியா நம்ம கிண்ணம் உதாரணத்துல பார்த்த மாதிரி மூளையோட நினைவகம் வழிஞ்சு போறது, இதெல்லாமே நிஜமான பிரச்சனைகள். சரி, இவ்ளோ நேரம் நம்ம பார்த்ததுலேருந்து நாம மனசுல நிறுத்திக்க வேண்டிய முக்கியமான 3 விஷயங்கள் என்னன்னு பார்க்கலாம். மொத பாயிண்ட், L1, அதாவது தாய்மொழி தான் எல்லாத்துக்கும் அடித்தளம். அந்த ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இல்லாம 3வது மொழியை அறிமுகப்படுத்துறது அறிவியல் ரீதியா பாதுகாப்பானது இல்ல. 2வது, குழந்தை பருவங்கிறது ரொம்ப குறைஞ்ச காலம். 3வது மொழிக்காக நாம செலவிடுற நேரமும் மூல சக்தியும் கணக்கு, அறிவியல் மாதிரியான அடிப்படை பாடங்கள்ல இருந்து திருடப்படுது. 3வது பாயிண்ட், அந்த பைலிங்குவல் அட்வான்டேஜ்ங்கிறது எல்லாருக்கும் தானா கிடைச்சிராது. குறிப்பா ஸ்கூல்ல ஒரு பாடமா மட்டும் படிக்கிறவங்களுக்கு அது பொருந்தோன்னு எந்த உத்தரவாதமும் இல்ல. அதனால இனிமே நாம 3 மொழி நல்லதா கெட்டதாங்கிற எளிமையான கேள்வியை கேட்கறத விட்டுட்டு இன்னும் ஆழமான கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கணும். யாருக்கு நல்லது, எந்த வயசுல நல்லது, எந்த மாதிரி சூழ்நிலைகள்ல நல்லது, இந்த மாதிரி சரியான கேள்விகளை கேட்கறது தான் அறிவியல் நமக்கு காட்டுற உண்மையான பாதை.